அன்றைக்கி மண்டே மார்னிங்கு நான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வெளியே வந்து அப்படியே கொஞ்சம் நேரம் நின்றுட்டு அப்புறமா தான் உள்ளே போவேன். ஸோ அப்படியும் என்னோடய ஃபிஷ் டேங்க்கில் லைட்டும் போட்டாச்சு, அதுவும் ஃபீட் பண்ணியாச்சு. அப்புறம் நான் அன்றைக்கி வந்து மண்டேன்றனால சரி அப்படின்ட்டு சாம்பார் வைக்கலாம் அப்படின்னு நான் பருப்பெல்லாம் போட்டுட்டேன். அப்புறம் பருப்பு போட்டதுக்கப்புறம் ஆக்சுவலாக இதில் ஒரு டிப்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன். பருப்பில் வந்து லைட்டாக சால்ட் போட்டிங்கன்னா இந்த மாதிரி பொங்காது பெருசாக. அப்படியே இங்கிட்டு வந்து சாம்பாருக்கு காயை வந்து வேக வச்சுக்கிட்டு இருக்கேன். சாம்பார் காயெல்லாம் வெந்ததுக்கப்புறம் புளியை ஊற்றியாச்சு. இது கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்கட்டும். அப்புறம் சைடில் வந்து நான் பீன்ஸ் வந்து பொரிக்கலாம் அப்படின்னு வச்சுருந்தேன். ஸோ நான் வந்து பெருசாக எனக்கு கட் பண்ண தெரியாது, பெருசுமாக தான் கட் பண்ணுவேன். மோஸ்ட்லி வெஜிடபிள்ஸ் வந்து என் ஹஸ்பண்ட் கட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அப்புறம் பருப்பும் இந்தளவு வெந்தால் தான் எனக்கு பிடிக்கும், ரொம்ப குலைவாக இருந்தாலும் எனக்கு பிடிக்காது. ஸோ ஆஃப் பண்ணிட்டேன். அப்புறம் நான் பீன்ஸுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன், பீன்ஸ் பொரியலுக்கு. ஸோ கடுகு, சீரகம், வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாம் போட்டு ஃபஸ்ட்டு வதக்கிக்கணும். அப்புறமா பீன்ஸை போட்டுட்டு கொஞ்சம் அதிலே அந்த எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா வேக விட்டுட்டு அப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா போதும். ஸோ அப்படியே இதிலே இந்த கரண்டிலே நாங்கள் இந்த சாம்பார்லேயே விட்டாச்சு. ஸோ இது வந்து ஒரு டிப்பிக்கல் ஹோம் மேக்கரான மாறிய தருணமாக இருக்குது. ஸோ அதான் இது. அப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றியாச்சு, அதையும் மூடி போட்டாச்சு. நம்ம அப்படியே புளி ஊற்றினோம்ல, ஸோ அப்படியேவும் அது வெந்துருச்சு. அப்புறம் பருப்பையும் ஃபுல்லாக ஊற்றியாச்சு. பருப்பு ஊற்றிட்டு ரொம்ப நேரம் வந்து கொதிக்க விட மாட்டேன் நான். ஸோ கொஞ்ச நேரத்துலேயே ஆஃப் பண்ணிடுவேன். அப்புறம் கடைசியாக கடுகு தாளிப்பு போட்டு அப்புறம் அப்படியேவும் சாம்பாரில் ஊற்றிடுவேன். அப்புறம் இங்கிட்டு சைடில் வந்து நான் பீன்ஸ் ரெடி பண்ணி முடிச்சிட்டேன், அதுவும் ஓரளவு ரெடி ஆகிடுச்சு. ஸோ அப்படியேவும் நம்மளோட தாளிப்பை இதில் சேர்த்துடலாம் சாம்பாருக்கு. ஸோ சாம்பாரும் ஓரளவு கொதி வந்துடுச்சு நல்லா. அப்படியே சாம்பாரை மூடி வச்சிட வேண்டியதான். அப்புறம் செகண்ட் காய் பார்த்திங்கன்னா பாவக்காவை வந்து குட்டி குட்டியாக இல்லை, கொஞ்சம் ரவுண்டாக வெட்டி வச்சுருக்கேன். அப்புறம் அதை வந்து வறுவல் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு இரும்பு கடாயில் அதை அப்படியே எண்ணெய் ஊற்றி ஃபஸ்ட்டு நல்லா வதக்கிக்கணும். அப்புறமா ஃபைனல் அவுட்கம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அப்படியே சுருண்டு வரும், இவ்வளோ இருக்கும் பார்க்கும்போது. அப்புறம் கடைசி பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து என்னோடய ஃபேவரெட்டு. ஜாக் ஃப்ரூட்டும் இருந்தது. ஸோ அப்படியே என் ஹஸ்பண்ட் கட் பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஆதிக்குட்டியும் தூங்கிக்கிட்டு இருந்தான். சரி அப்படின்ட்டு ஒரு வழியாக இது வெந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஆதிக்குட்டியுமே இதை நல்லா விரும்பி சாப்பிடுவான். அப்புறம் என் ஹஸ்பண்டுக்கும் லன்ச் பேக் பண்ணி விட்டுட்டேன். ஓகே, பாய்.